சார் நான் சந்திரன் நாமக்கல்ல இருந்து பேசுறேன் சார். சரிங்க, உங்க கேள்வி? சார் நான் வந்து ஐஏஎஸ் அகாடமி சர்வே பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஸோ ஆக்சுவலி நான் எம்ஏ பிஎட் ஹிஸ்ட்ரி. சரி. இப்போ வந்து நான் பிஎல் ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன். பட் இருந்தாலும் நான் சர்வே வந்து ஐஏஎஸ் அகாடமி சர்வே பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு இப்போ டிவி ஓப்பன் பண்ணேன் சார், இது ஓடிட்டு இருந்துச்சு. சரி. ஸோ எப்படி சர்வே பண்றது அப்படிங்கறதுக்காக நான் கேட்கலான்ட்டேன் சார். சர்வே பண்ணணும்னு கேக்குறீங்க. எனக்கு சர்வே பண்ணனா எப்படி தேர்ந்தெடுக்குதுன்னு கேக்குறீங்க இல்லையா சந்திரன்? ஆமா சார். இல்ல, ஒரு நல்ல ஐஏஎஸ் அகாடமி எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு கேக்குறீங்க அதுதானே? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சரி, நீங்க என்ன சர்வே பண்ணணும் எனக்கு ஒன்றும் புரியல. எதை சர்வே பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. அவர் கணக்கு எடுக்கிறாரு. எப்படி எந்த மாதிரியான ஐஏஎஸ் இன்ஸ்டிடியூட்டை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய சந்தேகம். இப்போ வந்து உங்ககிட்ட உண்மையை நீங்க பேசணும். உங்களுடைய கணேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்காக ஒரு சாதாரண மனிதர் ஒரு தேர்ந்தெடுக்க ஐஏஎஸ் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு பயிற்சி மையத்துக்கு போகும். ஒரு பயிற்சி மையத்தை எப்படி தெரிவு செய்ய வேண்டும்? ஒரு அனுபவசாலியாக ஐஏஎஸ் தேர்வு எழுதிய நீங்களும் ஒரு முறை பலமுறை எழுதியிருக்கிறீர்கள் என்பதற்காக உங்கள் கருத்தை சொல்லுங்க. ஏன்னா இப்போ நான் வந்து இந்த இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்த காரணமே வந்து வழிகாட்டுதலுடைய இதனால தான். ஏன்னா வழிகாட்டுதல் வந்து ரொம்ப முக்கியம். வழிகாட்டுதல் இருந்திருந்தால் நான் வேறு லெவலில் இருந்திருப்பேன். அது சொல்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டை பற்றி பார்க்கும்போது பேசும்போது நீங்கள் என்ன சொல்லுங்கள், முதல்ல நீங்கள் வந்து உங்களுக்கான கேள்விகள் நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் சந்திரன் நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சுக்கோங்க. அந்த கேள்வி வந்து எங்களை காயப்படுத்துமா, அது வந்து மோசமான கேள்வி அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கணும்னு தோணுதோ அந்த கேள்வி கேளுங்க. அந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்களான்னு பாருங்கள். நம்பர் 1, இந்த கேள்விகள் பொதுவான கேள்விகளாக இருக்கும். இரண்டாவது, ஒரு கேண்டிடேட்டாக நீங்கள் பார்க்கும்போது நான் முதலே கூட சொன்னேன், வாக்குறுதிகள் நம்பாதீங்க. நாங்கள் அதனால் வாக்குறுதிகள் கொடுக்குறதில்ல. இரண்டாவது விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, அந்த இன்ஸ்டிடியூட்டில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நடத்துகிறாங்க, அந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து டெஸ்ட் இருக்குதா, ரெகுலராக டெஸ்ட் நடக்குமா, கேள்விகள் பாருங்கள். அந்த கேள்விகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அப்டேட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். இப்போ நான் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இப்போ ப்ரிலிமினரிக்கு டெஸ்ட் வைக்கிறோம். 35 டெஸ்ட் பேப்பர் 1ல், 35 டெஸ்ட் பேப்பர் 2ல் வைக்கிறோம். ப்ரிலிமினரி பேப்பர் 1ல் ஜெனரல் ஸ்டடீஸில் வைக்கிற டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வி வில் ரீவேம்ப். முந்தின ஆண்டுகளில் கொடுத்த கேள்விகள் வந்து நாங்கள் ரீசைக்கிள் பண்ணுறதில்ல. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் வருது. நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படிங்கிற போது உங்களை தயார்படுத்துகிற போது நான் கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் புதுசாக தான் ஜென்ரேட் பண்ணி ஆகணும். இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்புறம் அந்த டெஸ்ட் ரெகுலர் நடக்குதான்னு பார்க்கணும். அடுத்ததாக வந்து அந்த உங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படுகின்றனவா, அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கணும். கடைசியாக தான் அந்த இன்ஸ்டியூட்டோட ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்கணும். பொதுவாக வந்து முதல்ல எவ்வளோ ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறாங்க. ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்து இப்போ ரோஹித் முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணார்னா எல்லாருக்கும் அது வாய்க்க போகிறதில்ல. அவருக்கான கெப்பாசிட்டி, அவருக்கான ப்ரொவிஷன், அவருடைய லிமிடேஷன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அதனால் இந்த விஷயங்களை பாருங்கள். ரிசல்ட்டை மாத்திரமே பார்த்துட்டு போக வேண்டாம். ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸு டெஸ்ட் இதெல்லாம் வைக்கிறாங்களான்னு பார்த்துட்டு தென் யூ கேன் செலக்ட். நிச்சயமா அதே போன்ற ஆசிரியர்கள் யார் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். உண்மையிலேயே நீங்கள் ஒரு சுயநல விரும்பியாக இல்லாமல் பொதுநல விரும்பியாக உண்மையை பேசினீர்கள். நிச்சயமாக உங்கள் கணேஷ் ஐஏஎஸ் அகாடமியும் சிறந்த பயிற்சி மையமாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கிறேன். நீங்கள் கூறிய கருத்து அதற்கு வலு சேர்த்தது.